அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சோகத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து மீண்டு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் சனி சில வேலைகள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் மகர ராசி. பொறுமைங்கிற ஒரு விஷயத்த அதிகமாகவே பாடங்கள் கற்பிக்குது அப்படின்னா, மகர ராசிக்காரங்க தான் அந்த பொறுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள நிறைய பாடங்கள் கத்துட்டு இருந்திருந்திருப்பீங்க. பெரும்பாலான மகர ராசி இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா, என்ன சொன்னாலும், "நாங்க இன்னும் எங்க வாழ்க்கை மாறலப்பா. நாங்க இன்னும் இப்படி தான் போயிட்டுருக்கோம். எங்கள இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நாங்க பல விஷயங்கள இழந்துட்டோம்." ஆனா, பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு குரோத்துங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். கான்ஃபிடன்ஸ். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் தான் வந்து மகரத்துடைய ஆயுதமே அதுதான். இந்த ஆயுதத்த யார் கையில எடுக்கிறீங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா செழிப்பாகவே, அமைதியான ஒரு சூழலை நோக்கி போற மாரியே தான் இருக்கும். பெரும்பாலும் மகர ராசிக்கு வந்து, எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம் வேணுங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. என் வாழ்க்கை அமைதியா, பீஸ்ஃபுல்லா போனா போதும். அந்த அமைதி நிலை எனக்கு எப்ப கிடைக்கும் அப்டின்னா, இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா, தவறுகள் திருத்தப்பட்டு வாழ்க்கை சரியான முறையில் போகக்கூடியது. தவறுகள் திருத்தப்பட்டுங்கிறது என்னது? நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு நோவே சொல்ல தெரிஞ்சிருக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்ப ஸ்ட்ரிக்ட்டா நோனா நோ. ஏன்னா சனிங்கிறது டிசிப்ளின். அந்த டிசிப்ளின்குள்ள செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வரும். நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி வேல்யூ பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மகர ராசிக்காரங்கள கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அப்படிங்கிறது தான். வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி ஓட்டுறப்ப நிதானம் கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிட்டீங்கன்னா வண்டியில அடிபடும். வண்டிக்கு செலவு வைக்கிற மாரி இருக்கும். அப்ப அந்த வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. எங்கேயுமே கேர்லெஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இருந்துறக்கூடாது. என்ன இன்வெஸ்ட்மென்ட்டா இருந்தாலும் அது லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டாவே இருந்துட்டு போயிரட்டும். ஒரு விஷயத்துல போய் ஒரு பணம் போடுறோம். 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு தான் அது வந்து மெச்சூரிட்டி ஆகி வரும் அப்படின்னா, அந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட்ஸ நீங்க போடுங்க. இன்னைக்கு போட்டு நாளைக்கு பணம் வந்துரும். உழைப்பில்லாமல் மகரத்துக்கு குரோத் அப்படிங்கிறது கிடையாது. லக் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நீங்க போடுற எஃபோர்ட்ஸ்ல தான் இருக்குங்கிறது தான். கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் மீண்டும், மீண்டும். ஏன்னா, சோம்பேறித்தனம் பெரும்பாலான மகர ராசிக்கு இயற்கையாகவே உண்டு அப்படிங்கும் பொழுது,